1 lakh ஒர்த்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐஃபோன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன் சார், படம் ஜெயிச்சுதுன்னா என்ன திருப்பி ஜெயிச்சுதுன்ற வந்ததும் போனதும் தெரியலையா, என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா அதை பத்தியே, எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்க பேசிட்டீங்களா? நீங்க பேசுனது இது வேற மாதிரி இருக்கும். இல்ல என்னடா இதுல என்ன விஷயம்னா, அப்படி எடுத்து வைக்கிறாங்க டேபிள்ல கணக்கு, தியேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா தெரியாம இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரீஷ், அது இருக்கிறானே. ஆமா, இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதுப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்கிறேன், ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனால் இவன் ஒரே படத்துலங்க எல்லாத்தையும் எடுத்துறேன். என்னன்னா அவன் மல்டி இது டேலண்ட்டு, எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினாக, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்க்ரீன் பிளே தெரியுது. இங்கே என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. அது இல்லை இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டு ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times மக்கள் இன்னைக்கு யாருமே தேவை வர்றதில்லை, எல்லாம் கம்மியாகுது. அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவாரு. அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்துல அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடலை, வெறும் காட்டிலேயே போய் ஓட்டி போனது தெரியும். நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர், அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா, எப்படி என்னாச்சு அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி பேசவே முடியாதுங்களே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், கலெக்ஷன் என்பது 23 ஜனநாயகன் ரிலீஸ், நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டை ஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டா சொல்றாங்க, பார்க்கல, நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டு பாக்குறாங்க, யாரு உண்மையான ரசி இன்னும் என்ன தியேட்டர்ல வரும் படம்ன்றது அநேகமா பார்த்து சொல்லுங்களேன். அதனால இது இப்படி போற காலகட்டத்துல இந்த கலெக்ஷன் பண்ணதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது, இவ்வளோ பெரிய கான்சிட்டியா, இவ்வளோ கலெக்ஷன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது, புரியுதுங்களா? போட்டா, ஆனா அது நம்ம போட்டா வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டா புடிக்கும், அது அவர் போட்டாருன்னா விழும் தாயம். அதுதான் சில கை ராசி இருக்கு. நம்ம அதனால எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நடிச்சு பண்ணும்போது சந்தோஷமா இருக்குது, கேட்கும்போது இந்த படம் இவ்வளோ பண்ணிச்சா அப்படின்னு நம்போது